அதோடு பேசுவது அதோடு சென்டிமெண்டடாக ரொம்ப இமோஷனலாக கனெக்டடாக இருக்குது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போல் நம்ம நீயா நானா அதை தான் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அதாவது பைக் லவர்ஸ்னு சொல்ல முடியாது, இவங்கெல்லாம் வந்து பைக்கோட பைத்தியம் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பைக்கு மேலே வந்து ரொம்ப பைத்தியகாரத்தனமாக வந்து அந்த வண்டிகளுக்கெல்லாம் உயிர் இருக்குது அப்படின்னு வந்து இவங்களே நம்பிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் சொல்கிறதோட நீங்கள் பார்த்தாவே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரின் தோளில் சாய்ந்து அழுதல், அப்போ அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த சீட்டில் நான் சாஞ்சு அழும்போது எனக்கு கிடச்சிது. என்னங்கடா இது சுத்த பைத்தியகாரத்தனமாக இருக்குது. ஒருவேளை அந்த மாதிரி நேரத்தில் வந்து கார் பக்கத்தில் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, செவுத்தில் போய் மட்டாத்துட்டான்னு முட்டிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கும் உங்களுக்கு எப்படி உயிர் இருக்குன்னு தோணுது? நான் மற்றவங்க யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஷேர் பண்ணாலும் அது திருப்பி நம்மளே பார்த்து சிரிப்பாங்கன்றதுனால நான் மனசுக்குள்ள அந்த என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கார்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது நம்மள ஆசுவாசப்படுதுன்னு நினைக்கிறீங்க. ஓகே, இது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா வந்து இப்போ நம்ம கஷ்டத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே யார்ட்டையோ சொல்கிறப்போ வந்து பொசுக்குன்னு ஒரு வேளை வந்து பார்த்து சிரிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இதுவே இது மாதிரி உயிர் இல்லாத பொருள், அதாவது கார் மாதிரியான பொருட்கள்லாம் சொன்னோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்காது. அதனால ஜாலியாக வந்து அதுக்கிட்ட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு எப்போ அந்த பைக் மேலே அந்த ஒரு கனெக்ட் வருது அப்படின்னா, நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி ஹெல்ப் பண்ணும்? இப்போ யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்கள்ட்டே வந்து இது மாதிரி எனக்கு ஒரு உதவி, சும்மா அங்கே வரையிலும் போயிட்டு வரணும், இல்லை அங்கே ஒரு கடை வரையிலும் போகணும் அப்படின்னு வந்து ஏதாவது பேசணும் அப்படின்னா வந்து ஏதாவது போய் கேட்டோம் அப்படின்னா வந்து செய்வாங்க. இப்போ அதுங்கள்ட்ட சொன்னோம்னா அதுங்க போயிட்டு வருமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணு போயிட்டு வா அப்படின்னா. இவங்க வந்து சத்தியமாக சொல்கிறேன், சுத்தமாக லூசுத்தனமாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, எதுக்கு இப்படிலாம் பண்றாங்கன்னே தெரியல. பொறுத்த வரைக்கும் என்னோட பைக் தான் என் ஹஸ்பண்டுக்கு அடுத்து. என்ன எப்படி பேசுவீங்க, ஒரு பைக்கோட எப்படி பேசுவீங்க? எனக்கு அது கியூரியஸா இருக்கு. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? மீமோ வீட்டில் வேற இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்க கூட எங்கேயா போயிட்டு வந்தா ஃப்ரீயா இருக்கும்னு தோணுது, போலாமா? ஆனா வந்துட்டு பெட்ரோல் வேற கம்மியா இருக்கு. ஆன் தி வேல அடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 1 டே இல்லைன்னா ½ டே நம்ம எங்கேயா போயிட்டு வரலாம். இப்போ இவங்கன்னு இல்லை, இங்கே இருக்கவங்கலாம் வந்து சரியான பைத்தியம்னு சொல்கிறத விட சரியாகாத பைத்தியம் தான் சொல்லணும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்கள் அப்படியா? நாங்கள் சரியாக தான் பேசுகிறோம். சுத்தமாக வந்து ஒரு இதே வந்து இவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அது வந்து ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னு எவனுமே வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்லை போல். அது ஒரு உயிர் உள்ள பொருள், அது வந்து நமக்கு ஒன்றுனா வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணும். நம்ம எங்கேயாவது போனோம்னா நமக்கு எதாக இருந்தாலும் வந்து யாராவது வந்து உதவி பண்ணுறாங்களோ இல்லையோ இதுங்க தான் பண்ணும் அப்படிங்கிறப்பல நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்புறாங்க, எதுக்கு நம்புறாங்க, என்ன இலவுன்னே தெரியல, ஆனால் நம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்கே வேற யாருக்கும் வேலை இருந்தாலும் அங்கே எடுத்துன்னு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனால் அது ஸ்டார்ட் ஆகாது. எனக்கு வேணுக்கும் போது நான் சொன்னது, தயவு செஞ்சு ஸ்டார்ட் ஆகிடு, நீ என் செல்லம் இல்லை, ஸ்டார்ட் ஆகிடுன்னு. இட் வில் ஸ்டார்ட். ஓ, இது அது இல்லை, நம்ம ரஜினி சார் படத்தில் கூட வந்து கார்ட்ட பேசிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவார். அவர் கூட ஏதோ படத்துக்காக தான் எடுத்தார், தவிர இவங்கெல்லாம் வந்து அது மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையாகவே நம்ம சொன்னால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும், நம்ம சொன்னால் தான் எங்கேயா இருந்தாலும் போவோம், அடுத்ததெல்லாம் வந்து கூப்பிட்டானா போகாது. ஏன்னா அது உயிர் உள்ள பொருள். யார் ஓனரு, யார் திருடன், யார் தெரியாதவன், யார் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, யார் கூடலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு அதுங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும். ஏண்டா ரே, இது மாதிரியான ஆட்கள்கிட்டலாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதோட நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிற நிலைமையில் அவங்க இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம ஏதாவது வந்து இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கோபியனெல்லாம் வந்து மூச்சை போட்டு பேசுகிறாரு, ஆனால் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம அதை இன்னமும் உயிருள்ள பொருளாகவே தான் பார்ப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்கன்னா நம்ம இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க எல்லாம் வந்து அப்படியே வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு இதாக விட்டுறணும். இவங்கள்ட்ட போயிட்டு இவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லி நம்மளும் டென்ஷன் ஆகிட்டு ஏன் இதெல்லாம் நமக்கு தேவையா? மோஸ்ட்லி 18 இயர்ஸ் ஆப்பன், என்கிட்ட ஒரு 6 இயர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது வந்து பழைய வண்டினா ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக. ஸோ எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, பட் அந்த பைக் அப்படியே ஆஃப் ஆகி நின்றுச்சு. நீங்கள் பிரேக் பண்ணி இடிக்கிறது
வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஆஃப் ஆகி அந்த கியர்ல இருக்கும்போது வண்டி மூவ் ஆகாதுல்ல, லாக் ஆயிடும். லாக் ஆயிடுச்சு. அது மாதிரி அரே வண்டி ஒன்று காப்பாற்றலடா, வண்டி ரொம்ப பழசாயிடுச்சு, நீ சீக்கிரமாக கொண்டு போய் மெக்கானிக் கடையில் விட்டு அந்த வண்டியை காப்பாற்று. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டினா பழைய இரும்பு ஜாமானுக்கோ இல்லை ஏபித்தால பேரிச்சம்பழத்துக்கு தான் போடுறாப்புல ஆயிரும். கண்டிப்பாக வண்டியை காப்பாற்று. ஆனால் வந்து அது வந்து ரிப்பேர் ஆனிச்சுங்கிறத புரிஞ்சிக்காம அது என்னை காப்பாற்றுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட பற்றியா? உன்னையெல்லாம் நீ எல்லாம் வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இப்போ வண்டினா ஸ்க்ராட்ச் கிச்சு விழுங்க இப்படி அவனா திரும்ப தானே செய்வான். அப்படிலாம் பண்ணக்கூடாது சார். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இது என்னன்னு இப்படி சுரண்டி பார்க்கறதா? அப்படிலாம் பண்ணாதீங்க. நாங்களாம் பார்க்கிங்ல வண்டி இருந்தா இந்த இப்படி உதைச்சிட்டே இருப்போம். சார் அதுக்கு ஒரு உயிர் இருக்கு சார், அப்படிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. நீங்க இங்க உயிர் சொல்ல மாட்டேங்குது சார். என் கோபியண்ணே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நொறுக்கிறத விட ஒரேடியாக மொத்தமாக பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விடுங்கிறேன். சத்தியமாக இவங்க எல்லா வண்டியும் கொளுத்தி தான் விடணும். என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான ஆளுங்களாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சத்தியமாக திருத்தவே முடியாது. ஸோ தயவு செய்து இவங்கெல்லாம் வந்து இப்படியே விட்டுருங்க. இதுக்கு மேலே இவங்கள்ட்டெல்லாம் பேசி வேஸ்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்து இவங்கள்ட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சைட்லாம் சில பேர் உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. இவங்க வந்து பைத்தியமாகவே பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர நல்லா இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட இன்னும் கொடுக்காம இருக்கீங்க. அவங்கள கொஞ்சம் நேரமாவது பேச விடுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போயிருந்தோம். என் வண்டியில் நான் போகல, நான் அவன் வண்டியில் தான் போனேன். ஸோ ட்ரிப் அங்கெல்லாம் நல்லா வைபாக எல்லாம் என்ஜாய் பண்ணோம். இருந்தாலுமே ஒரு ஃபீலிங் இருந்துச்சா நம்ம வண்டி ஓபா சத்தியமாக என்னால் முடியலை. இதுக்கு மேலேயும் இந்த வீடியோ வந்து எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இப்படியே வந்து இப்போதைக்கு நிறுத்திக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மீதி பார்ட் 2 வந்து இன்னொரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா சுத்தமான பைத்தியங்களாக இருக்கவங்க மத்தியில் நம்மளாலாம் குப்பை கொட்ட முடியாதுப்பா. சத்தியமாக சொல்கிறேன், என்ன ஆளை விட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த நீயான நாளையாவது கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டாக எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி வந்து பைத்தியக்காரங்களாக கூப்பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்னாக ஜாலியாக போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்து சிரிக்க கூட தோண மாட்டேங்குது, பரிதாபப்பட தான் தோணுது. சரி, இதுக்கு மேலே வந்து வீடியோவும் லென்த்தாக போயிட்டுருக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கூட வரலையே. லிட்டரலி நான் மிஸ் பண்ணேன் சார். ஒரு 2 days ட்ரிப் இருந்தாலும் லிட்டரலி வண்டியை மிஸ் பண்ணப்போ தான் தோணுச்சு, ஓ அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. ஆமா. அட போங்கடா.